சித்தர் பூமி. முதல்ல ஜோதிடம் எதுக்காக கத்துக்கணும்? எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை என்னால் எடுக்க முடியும். இன்னைக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். உலக அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பேரழிவு, அதை தாண்டி மனிதர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் உலக போர், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இந்த 21ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது எந்திரமயமாகவே இருக்கும். இனி எந்திரங்கள் தான் மனிதனை இயக்கக்கூடிய, அங்கே மனிதம் அப்படிங்கிறது எந்திரமாக இருக்கும், இங்கே மனிதன்கிறவன் எந்திரமாகவே மாறி போயிடுவான். வணக்கம். இன்றைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்குமே நம்ம எங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களை தான் நம்ம போய் நிற்கிறோம். அவங்க கிட்ட தான் சின்ன சின்ன முடிவுகளை, ஒரு வண்டி வாங்குறதா இருக்கட்டும், நகை வாங்குறதா இருக்கட்டும், இன்னைக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி இருந்தாலும் ஏற்றம் இருந்தாலும் இறக்கம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு டிபேட்டே நடத்துகிறாங்க ஜோதிடர்களை வச்சு. ஸோ ஜோதிடம் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் அந்த அளவுக்கு அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இன்றைய காலகட்டத்தில். முதல்ல ஏன் ஜோதிடம் பார்க்கணும், எதுக்கெல்லாம் ஜோதிடம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பல கேள்விகளோட நம்ம ஒருத்தவங்களை சந்திக்க போகிறோம். அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான். வணக்கம் மேம். வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். முதல்ல ஜோதிடம் எதுக்காக கற்றுக்கணும், எந்தெந்த இடத்துல இதை பயன்படுத்தலாம் மேம்? பண்டைய காலத்துல எல்லாம் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படின்னு இருந்தது. அதனால அரசர்கள் மட்டுமே ஜோதிடத்தை பயன்படுத்தினா போதும், ஒரு அரசன் நல்ல செல்வாக்கா இருந்தாலே மக்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ மன்னன் கூட அப்போ எதனால பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா, விவசாயம் எந்த நேரத்தில் பண்ணால் செழிப்பாக இருக்கும், எப்படி நல்ல விளைச்சல் அதிகமாக இருக்கும், எதிரிகளை எந்த நேரத்தில் போய் தாக்குனால் அல்லது அவங்களை எந்த நேரத்தில் எதிர்கொண்டால் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற காரணங்களுக்காக ஜோதிடம் அப்படிங்கிறது பயன்படுது. ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா, மக்களாட்சி வந்துருச்சு. மக்கள் தேர்ந்தெடுக்கிறவர் தான் ஒருத்தர் மன்னனாக முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்துருச்சு. அப்போ தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயமா கருதப்படுது. அப்போது இந்த ஜோதிடமும் ஒரு தனி மனிதனுக்கு அவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போது இதில் 2 பிரிவாக நம்ம எடுத்துக்கலாம். நான் காரை ஓப்பன் பண்ணுறேன், பின்னாடி டிக்கியை ஓப்பன் பண்ணுறேன், அதில் நான் தெரியாமல் அதில் நானே இடிச்சுக்கிட்டேன். அது காரணம் காரா இல்லை நானா? என்னுடைய தவறுனால, நான் அஜாக்கிரதையாக கவனிக்காமல் நான் எழுந்ததுனால நான் இடிச்சுக்கிட்டேன், எனக்கு அதனால தலையில் காயம் பட்டுச்சு. இன்னொன்று, சம்மந்தமே இல்லை, நான் பாட்டுக்கு என்னுடைய செயலை நான் செஞ்சிட்ருக்கேன், ஒரு ரோட்லேருந்து ஒரு கல் எகிரி என் தலையில் விழுகுது. அதுக்கு நான் என்னுடைய செயல் காரணமா இல்லை அதுவாக நடக்கிறதா? தானா நடக்கிறது. அதைத்தான் நம்ம விதின்னு சொல்கிறோம். இன்னொன்று நம்ம மதின்னு சொல்கிறோம். விதி வேலை செஞ்சால் நம்மளை நாம் தற்காத்து கொள்ள முடியாது. ஆனால் அதுவே மதி வேலை செஞ்சால் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். வருவதை என்னன்னு நமக்கு இது இடிக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்தால் அங்கே நம்ம கவனமாக பயணிக்க முடியும். ஆனால் இந்த விதியை கூட நம்ம தவிர்க்கிறதுக்கு போராட முடியுமா அப்படின்னா போராட முடியும். இது ஒரு உதாரணமாக, மழை வர்றது இயற்கை, அதை நம்ம தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாது. ஆனால் அந்த மழையில் நனையாமல் நம்ம எப்படி ஒரு கொடையை பிடிச்சிக்கிறோமோ அதே மாதிரி தான் ரெயின் கோட் போட்டுக்கிறோம், கொடையை போட்டுக்கிறோம், இல்லை பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே கூட இருந்துக்கிறோம். இதெல்லாம் மழையிலேருந்து நம்ம நனையாமல் நம்ம பண்ணிக்கக்கூடிய வழி இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை நம்ம ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா விஷயத்துலையுமே, இது உதாரணத்துக்கு ஒரு சில நிகழ்வு தான் நம்ம பார்த்தோம், எல்லாத்துலேயுமே அதை பயன்படுத்த முடியும், அதை நம்ம புரிஞ்சுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம உலகியல் நிகழ்வுகளில் பொருளாதாரத்தை, ஒரு ஜோதிடத்திலேயே நமக்கு கிரகங்கள், எந்த கிரகம் பொருளாதாரத்தை கொடுக்குது அப்படின்னா, ஒன்று சனி பகவான், இன்னொன்று குரு பகவான். இவங்க 2 பேர் தான். தங்கம் என் கையில் இருந்தாலும் நான் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உடையவங்க அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஏன்னா என்றைக்கு வேணாலும் நான் தங்கத்தை கொடுத்து பணமாக மாற்றிக்க முடியும். அதுவே எனக்கு தொழில் நல்லா ரன் ஆகிக்கிட்டே இருந்ததுனாலும் எனக்கு பணப்புழக்கம் அதிகமாகும், 4 பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியும், அதுலேயே என்னுடைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது அங்கே உறுதி செய்யப்பட்ட நிகழ்வாக இருக்கும். இது 2க்குமே சனி பகவான் தொழில் வளர்ச்சிக்கு அதிபதி, குரு பகவான் தங்கத்துக்கு அதிபதி. இது தனிநபர் ஜாதகத்துக்குள்ள நம்ம உலகியல் நிகழ்வுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் கிரக நிலைகள்னா, இன்றைக்கி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏன் ஏற்படுது அப்படின்னா, இன்னைக்கு சனி பகவான் போய் மீனத்தில் இருக்கார். இந்த மீனத்தை நம்ம விரய ராசின்னு சொல்லுவோம், அல்லது இந்த காலபுருஷன்னு ஒரு
அமைப்பை கட்டமைப்பை எடுத்துக்கிறது உண்டு. ஏன்னா தனிநபர் ஜாதகமோ லக்னமோ ராசியோ தெரியாத பட்சத்தில் நம்ம மேஷத்தை தலையாக வச்சு மீனத்தை காலாக வச்சு நம்ம ஒரு ஜாதக அமைப்பை உருவாக்கிக்கிறோம். இன்னைக்கு கிரகங்கள் எங்கெல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உலக அந்த சுற்றுலா பூமி சுழலும் போது அது அதுக்கான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு. சனி பகவான் இன்னைக்கு 12ல் இருக்கார். தொழிலுக்கும் லாபத்துக்கும் அதிபதியான சனி பகவான் இன்னைக்கு விரயத்தில் இருக்கிறதுனால உலக அளவிலேயே ஒரு பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. மேம், நீங்கள் பொருளாதார வீழ்ச்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனால் தங்கம் வந்து பார்த்தீங்களா மேம், ஏறிக்கிட்டே போகுது. இன்றைக்கி வந்து ஒரு கிராம் வந்து 10,000க்கு வந்துருச்சு 24 கேரட். ஸோ இன்றைக்கி வந்து அதோட வீழ்ச்சியே இல்லையே மேம், அது ஏற்றமாக தானே மேம் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல எப்படி சனி பகவானை பார்த்தோமோ அதே மாதிரி தான் தங்கத்துக்கு வந்து குரு பகவானை தான் பார்க்குறோம். இந்த குரு பகவான் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்காரு அப்படின்னா, பாக்கியம் மேஷத்திற்கு 9வது வீட்டிற்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி. பாக்கியத்தை அவர் தான் கொடுக்கணும். தங்கத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம், நமக்கு தேவைப்படும் போது அதை செலவும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாக்கியமாகவும் அவர் இருக்காரு, செலவு பண்ணக்கூடியவராகவும் அவர் இருக்கார். அப்படிப்பட்ட குரு பகவான் இன்னைக்கு எங்கே இருக்காருன்னா மிதுனம் அப்படிங்கிற வீட்டில் குரு பகவான் இருக்காரு. இந்த மிதுனத்தை கம்யூனிகேஷன் ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த கூட்டு முயற்சிகள் அப்படிங்கிறது அடுத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த தங்கம் அப்படிங்கிறது அங்கே பிரச்சனைக்குரியது ஒரு நிகழ்வாக மாறும். ஏன்னா அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு டிமாண்ட் இருக்குன்னா அதை பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அதிகமாகும். அப்போ அது பதுக்கல் அதிகமாகும் போது இன்னும் சொல்லப்போனால் இந்த தன்னுடைய அந்த தொழில்ங்கிற பாவகத்திற்கு இப்போ எனக்கு தொழில் வளர்ச்சி எனக்கு டல்லாக இருக்குன்னா நான் ஒரு தங்கத்தை அடகு வச்சு கூட அந்த பணத்தை தொழிலில் போட்டு நான் தொழிலில் டெவலப் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறது, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற மகரத்திற்கு 6வது வீட்டில் குரு இருக்காரு. அப்போ இந்த தொழில் வளர்ச்சி கூட அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே பதுக்கல் அப்படிங்கிறது அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம், இந்த ராகு தான் எப்போதுமே ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பேராசை அப்படின்னா அதை ராகுவை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ராகு என்ன பண்ணுறாரு, 11ஆம் பாவத்தில் இருக்கார், பேராசையில் இருக்கார். அப்போது எல்லாமே பெருசாக பதுக்கணும், கொஞ்சமாலாம் அடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, பெரிய பதுக்கல்கள் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ பல்காக ஒருத்தங்க லாக் பண்ணும்போது இங்கே மக்களுடைய தேவைகள் டிமாண்ட் அதிகரிக்கும் போது அங்கே தங்கம் விலை ஏறத்தான் செய்யும். மேம், இப்போ கிரகங்கள் தான் வந்து எந்த ஒரு செயலையுமே நடத்துகிறதா இப்போ சொல்கிறோம். நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் பயன்படுது. அப்படிங்கும்போது உலக அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பேரழிவு, அதை தாண்டி மனிதர்களே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் உலக போர், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த வரக்கூடிய காலங்கள் வந்து எப்படி மேம் இருக்கும்? மனிதன் வந்து இயந்திரமாக மாறிடுவான், அதுதான் வரக்கூடிய காலத்தின் நிலை. இன்றைக்கி டெக்னாலஜி வளர வளர மனித தன்மைங்கிறது அங்கே குறைஞ்சி போயிடும். அவங்களுக்குள்ள இரக்கம், அன்பு, பாசம் இது எல்லாமே குறைஞ்சிடும். ஒரு இயந்திரத்தனமான இப்போவே ஆல்ரெடி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. குடும்பத்தில் பேசுறதில்ல, குடும்பத்தில் உறுப்பினர்களோட அது குழந்தைன்னா என்ன யாரை விட்டு வேணாலும் பொருளாதாரத்துக்காக பிரிஞ்சு வெளியில் போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் நாளடைவில் இந்த 21ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது எந்திரமயமாகவே இருக்கும். இன்னி எந்திரங்கள் தான் மனிதனை இயக்கக்கூடிய, அங்கே மனிதம் அப்படிங்கிறது எந்திரமாக இருக்கும், இங்கே மனிதன்கிறவன் எந்திரமாகவே மாறி போயிடுவான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் இருக்குது. அதனால மக்களுக்கு நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க, எந்த மாதிரியான விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவைப்படுது மேம்? கண்டிப்பாக இதில் வந்து தற்சார்பு வாழ்க்கைங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடம் மட்டும்தான் நமக்கு வழிகாட்டும். இதில் என்ன அமைப்பில் நம்மளுடைய கிரகநிலைகள் நிற்கிது, நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. ஏன் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை நம்ம இவ்வளோ தூரம் முக்கியத்துவமாக எடுத்துக்கிட்டு வர்றோம்? ஏன்னா நம்ம பாரம்பரியத்தில் நாங்கள் படித்த போதெல்லாம் அது ரொம்ப கணக்கு முறைகள் ரொம்ப கடுமையானது. நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, இந்த வாக்குப்பளிதம் இருந்தால் தான் ஜோதிடம் படிக்க முடியும், ஒரு தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் படிக்க முடியும், ஒரு தெய்வ உபாசனை இருந்தால் தான் படிக்க முடியும், பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் தான் படிக்க முடியும், முன்னோர்கள் யாராவது ஜோதிடர்களாக இருந்தால் தான் ஜோதிடத்துக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வெல்லாம் உண்டு. கண்டிப்பாக அதெல்லாம் கவனிக்கணுமா, கட்டாயம் கவனிக்கணும், இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நான் ஒரு ஜோதிடராக ஆகணும்னா இந்த தகுதிகள்லாம் தேவை, நான் ஜோதிடம் படிக்கணும்னா இந்த எந்த தகுதியுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு இதை தான் இந்த அட்சயலக்ன ஜோதிடம் உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வுலையும் வழி நடத்துது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் கல்யாணம் இன்னும் ஆகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கல்யாணம் ஆகலைங்கிற கேள்விக்கு காரணம் என்னன்னு கேட்டால், மாப்பிள்ளைக்கு வேலை இல்லை, சம்பளம் கம்மியாக இருக்குது, வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு ஒரு பொருளாதார சூழல் கிடையாது அப்படிங்கிற ஒரு பதில் அங்கே கிடைக்குது. நீ நல்லவனாக இருந்தால் எனக்கு கவலை இல்லை, நீ கெட்ட பழக்கம் இல்லாத உத்தமனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவை பணம், நீ உன்னுடைய குணம் எனக்கு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தேவையில்லை, எனக்கு பணம் இருந்தால் போதும் அப்படின்னு இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த மாப்பிள்ளை வரன்களை பார்க்குறதுக்கு இப்படி தான் தேர்ந்தெடுக்கும் முறையில் இருக்காங்க.
ஆனால் இதுவே ஒரு ஜாதகர் தன்னுடைய ஜாதகத்தை புரிஞ்சுக்கிட்டாருன்னா, எனக்கு வேலையில் உள்ள மாப்பிள்ளை தான் கிடைக்குமா, இல்லை வேலை இல்லாத மாப்பிள்ளை தான் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு கிடையாது. ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல டைவர்ஸ் கோர்ட்டு கேஸ்னு போற கேசஸ் நிறைய நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன, எனக்கும் அந்த வரனுக்கும் ஒத்து போகுமா, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுக்கணும், அப்போ எனக்கு வரக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், எவ்வளோ சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார், அவருக்கு வீடு இருக்குமா, சொத்து இருக்குமா, இல்லை எதுவுமே இல்லாதவராக தான் இருப்பாரா. அப்படி நீங்க வாங்கிட்டு வந்தது இந்த மாதிரி வரத்தை வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு நல்ல மாப்பிள்ளையா வேணும், நல்ல சம்பளமா வேணும், எனக்கு நல்ல பொண்ணா வேணும்னு தேடினீங்கன்னா உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும். இதனால தான் நிறைய பேருக்கு திருமணம் கேள்விக்குறியாக மாறுது. அப்ப இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, ஜோதிடத்தால தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் படிச்சேன்னா நீங்க சொன்னா நான் ஏத்துக்க முடியுமா, இல்லப்பா உன் ஜாதகம் இப்படிதான் இருக்கு, நீ இப்படிதான் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. இதுவே நான் படிச்சுட்டேன்னா, ஓ இதுதான் என்னுடைய அமைப்பு, அப்போ நான் வாங்கிட்டு வந்தது நான் என்ன பாவம் பண்ணனே தெரியலைன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. தெரியலைன்னு சொல்லாதீங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்க அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துறோம். நீங்கள் என்ன பிரச்சனைனால உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா இங்கே தீர்வாக கொடுக்குறோம். அப்போ பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணை தான் உனக்கு அமையும்னா, ஏன் நீ ஒரு போலீஸை தேர்ந்தெடுத்துக்கோ, ஒரு வக்கீலை தேர்ந்தெடுத்துக்கோ. இன்னைக்கு போலீஸ் மாப்பிள்ளையா, ஐயோ வேண்டாம், வக்கீல் மாப்பிள்ளையா அதெல்லாம் வேணாம், வக்கீல் பொண்ணா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுற சமுதாயத்தில் இருக்கும். உங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை தான் அமையணும் இருந்தா, பொண்ணால பிரச்சனை வரும், பையனால பிரச்சனை வரும்னா அவங்க பிரச்சனையை வேலையாக கொண்ட மாப்பிள்ளையாக பாருங்க. அப்படி வந்தா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். சித்தர் பூமி.